மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முன்பாகம் பக்கம் 287. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறேன். இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம காத்துக்கொள்ளும். சொல்லப்படும் சத்தியத்துக்கு உரியவனாய் வாழ உதவி செய்யும். இந்த வசனத்தை கொண்டு நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதா. தேவ பக்தியின் ரகசியம். செய்தியின் தலைப்பு அதுதான், தேவ பக்தியின் ரகசியம். தேவ பக்தியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய நாடு ஒரு தேவ பக்தி உள்ள நாடு, தெய்வ நம்பிக்கையுள்ள நாடு. நாமும் தேவ பக்தி உள்ளவர்கள் தான், தெய்வ நம்பிக்கையுடையவர்கள் தான். ஆனால் அந்த தேவ பக்தியில் ஒரு ரகசியம் இருக்கிறது. ரகசியம் என்று சொல்லப்படும் பொழுது திராவிட கழக பேச்சாளர் சிந்தனையாளர் சுப வீரபாண்டியன் அவர்கள் சொல்லும்போது சொல்றார், 2 பேருக்கு நடக்கிற காரியம் அல்லது உரையாடல் அல்லது ஏதோ ஒரு பொருளை குறித்த காரியங்கள் இருக்குமானால் 2 பேருக்கு நடுவில் இருந்தா அதுக்கு பேர் ரகசியம். 3வது நபருக்கு தெரிந்தால் அது பேர் ரகசியம் அல்ல, செய்தி. ஏன்னா 3ஆம் நபர் தெரிஞ்சா அது ஊர்புறம் தெரிஞ்ச மாதிரிதான், அப்படி பரப்பிடுவாங்க. ஆகவே ரகசியம் என்பது தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் ரகசியங்கள் உண்டு, குடும்பங்களில் ரகசியங்கள் உண்டு, தொழிலில் ரகசியங்கள் உண்டு, ஊழியத்தில் ரகசியங்கள் உண்டு. இதே போல தேவன் ரகசியத்தை காக்கிறது. தேவனிடத்திலே ரகசியம் உண்டு. எபேசியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசித்தா, தேவன் தமக்குள் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார். தேவனுக்குள் இருந்த ரகசியம் என்ன? வாசிப்போம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறோமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவனுக்குள்ளே அநாதி காலமாக ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிறதும் பூலோகத்தில் இருக்கிறதும் ஒன்னா சேரணும். 2 சேர மாட்டது. பரலோகத்தில் இருக்கிறது யாருக்கா? தேவன் இருக்கிறார். பூலோகத்தில் யார் இருக்கா? பாவத்தில் வீழ்ந்து போன மனுக்குலம் இருக்கிறது. இந்த 2 ஒட்ட மாட்டக்கு, ஒத்து வர மாட்டக்கு. அப்ப இது 2ஐயும் ஒன்றாக இணைக்க வேண்டுமானால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாக வேண்டும். வேதங்கள்ல பிரஜாதிபதி மனுஷன் அவன் கொண்டிருக்கான். அவதாரம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மேலிருந்து கீழே இறங்குதல் என்ற அர்த்தம். அது எல்லாமே பரலோகமும் பூலோகம் கூட்டப்பட வேண்டுமானால் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் வேண்டும். அந்த மத்தியஸ்தர் யார்? கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். இதை எபேசியர் 3:10-11 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. ஏன் இந்த கிருபை அழைக்கப்பட்டிருக்கின்றார்? ரகசியத்துடைய ஐக்கிய கிறிஸ்து
கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் கூட்டப்படணும். அப்போ கிறிஸ்து மாம்சத்தின் சாயலாகும். தேவனுக்குள் என்ற 3 ரகசியங்களும் தேவ பக்தி உள்ளவர்கள் காக்க வேண்டிய ரகசியத்தையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துமஸ் வருது பார்த்தீங்களா? கிறிஸ்துமஸ் செய்தி கொடுக்குறதே பெரிய கட்சம். நிறைய எதோ சொல்லும் போது இந்த வதனம் தான் வந்தது. தேவனுக்குள் இருந்த ரகசியம், தெய்வீக ரகசியம், பரம ரகசியம், பரமனின் ரகசியம். முதல்ல அவருக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? மீட்பின் ரகசியம். என்ன ரகசியம்? மீட்பின் ரகசியம். மனுக்குலம் எப்பொழுது பாவத்தில் வீழ்ந்ததோ அதை மீட்க தேவன் ஒரு திட்டம் வகுத்தார். நம்முடைய ஆண்டவரை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒழுங்கினமான தேவன் கிடையாது. அவர் ஒழுங்குள்ள தெய்வம். எதை செய்தாலும் ஒழுங்காக திட்டம் பண்ணி காலத்திலே நிறைவேற்றுகிற தெய்வம். காலம் நிறைவேறின போது சிறு ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் எதையுமே அவர் திட்டம் பண்ணி சரியாக செய்யக்கூடியவர். அவர் நம்மள மாதிரி கிடையாது. எழுப்பதில் வந்தா உடனே டக்காசு இங்க மனதுக்கு சரியில்லைன்னா ஒண்ணு சமைக்காமலே போட்டுறது. என்ன அப்படிதானே? அவர் அப்படி அல்ல. சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட காரியத்தை ஒழுங்கரம் செய்வார். அந்த மீட்பின் ரகசியத்தின் ஒரு பகுதியை தீர்க்கதரிசிகள் மூலம் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்தார். ஆனா ஒன்னே ஒண்ணு அவர் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல. எதெல்லாம் வெளிப்படுத்தினார் தெரியுமா? யாரிடத்தில் குமாரன் வெளிப்படுவார் என்று ஏசாயா 7:14 ஏசாயா 7:14 இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை இடத்திலே தேவன் வெளிப்படுவார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயினுடைய குடும்பம் யாரு? தாவீது. தாவீதின் வேர் என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த தாவீதுடைய வம்சத்தில் வருவார் என்பதையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். லூக்கா 3:31 எதெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அதை பூரா அவர் வெளிப்படுத்திட்டு ஒன்றை மறைத்து வைத்தார். 3:31 எலியாக்கீம் மெலாயாவின் குமாரன், மெலாயா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன். புரியுதா? நம்ம எல்லாரும் நினைப்போம் தாவீது வந்தோம்னா சாலோமோன் கொட்டதான் வருவார்கள். தாவீதின் குமாரர்கள் பத்சேபாவில் பிறந்த 4 குமாரர்கள். எடுக்க வேண்டாம். 1 நாளாகமம் 3:5 சாலோமோனுக்கு ராஜ்யபாரம் கொடுத்தார். ஆனால் நாத்தானுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கொடுத்தார். யாக்கோபுடைய பையன் யோதாவுக்கு ராஜ்யம் யூதாவின் வம்சம் ஆயிற்று. சேஷபுத்திரமாக யோசேப்பின் வம்சம் ஆயிற்று. அதே போல ஆண்டவர் வகையை ஏற்கனவே அவர் தீர்மானித்து வச்சுட்டார். ஏன் சாலமோனுக்கு கொடுக்கல? சாலமோனுக்கு கொடுக்காத அவன் கடையத்தில் வழி விலகி போனான். தேவனை விட்டு தாவீதை போல உத்தம குணமா இல்லாமல் விக்கிரகங்களை எல்லாம் வைத்து வணங்க அவன் அனுமதி கொடுத்தான். தேசத்தை விக்கிரகத்தால் நிரப்பினான். ஆகவே
ஆண்டவர் அவன் வம்சத்துல தாவீதின் வம்சத்தில் தேவன் தெரிந்து கொண்டது நாத்தான். மீகா 5:2 எங்கே பிறப்பேன் என்பதையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். எங்க பிறப்ப வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேல் ஆளப்பெரு உன்னிடந்து புறப்பட்டு என்னிடத்தில் பெத்லகேமிலே பிறப்பார் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். தானியேல் 9:25 எந்த காலத்தில் பிறப்பார் என்பதை குறிப்பிட்டிருந்தார். 9:25 பக்கம் 1044. பொது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் சொல்லும். பைபிள் ஸ்டடியில மிக விளக்கமா நான் சொல்லியிருக்கேன். இங்க சொல்ல நேரம் கிடையாது. எந்த காலத்தில் எருசலேம் திரும்ப ஆலயம் கட்டப்படுகிற, எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுவது நெகேமியா காலம். அலம் கட்டினார். அந்த காலத்திலிருந்து எந்த காலம் என்பதை அது ஒரு பெரிய ஸ்டடி வேண்டாம், அதையும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எந்த கன்னிகை என்பதை குறிப்பிட நீங்க வேதத்துல எல்லா இடத்திலையும் தேடி பாருங்க, மரியாள்கிற பெயர் எந்த இடத்துலையும் வராது. எதை குறித்து சொல்ற? கிறிஸ்து வெளிப்பட போகிற கன்னிகை யார் என்பதை தேவன் ரகசியமாக அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பெரிய ஊழியக்கார், நாங்க பரலோகமே போய் பார்த்து ஆண்டோட எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு கொடுத்தது மற்ற 11 அப்போஸ்தலர்களுக்கும் தெரியாது. அவ்வளவு அவங்க செத்து போயிட்டாங்க. எதை எங்கு வெளிப்படுத்தணுமோ அங்க மட்டும்தான் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். லூக்கா 1:27 பார்த்தீங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? லூக்கா 1:27 காபிரியேலை அனுப்பி விடுறார். தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். இந்த கன்னியின் பெயர் மரியா. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த காலத்துல கன்னியின் வயிற்றில் பிறப்பாக தீர்க்கதரிசனம் இருந்ததுனால ஆண்டவர் தெய்வம் என் வயிற்றுல பிறக்கணும் நிறைய கன்னிகைகள் எதிர்பார்த்ததா சொல்றாங்க. யூத கன்னிகை. அப்படி இருந்த ஒரு கன்னியை மரியா. நம் மரியாள் நாத்தானுடைய, தாவீதின் குமாரன் நாத்தானுடைய வம்சத்தில் வந்தவர். ஏசு யோசேப்புடைய குமாரன் எனப்பட்டார். புரியுதா? ஆகவே இந்த மரியாள் தான் இந்த கன்னிகை என்பதை எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் அவர் சொல்லுவாங்க. தீர்க்கதரிசி சொல்லுவாங்க தேவன் எதையும் கேட்டாங்க. இந்த கொரோனா தப்பு அதுவும் சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு, இல்ல நான் சொல்லல. ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்கு சார். யோபு 4:18 பக்கம் 137 கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரர்கள் நம்பிக்கை வைப்பது இல்லை. பணிவிடைக்காரன், வேலைக்காரன், ஒழியக்காரன், எங்களை மாதிரி ஆட்கள் என்கிட்டயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லையா? யோபு 15:15 உங்ககிட்டயும் அவர் நம்பிக்கை வைக்கலாம். 15 இதோ தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் நம்புகிறது இல்லை. அது நீங்க தான், நாங்கள் தான். அவர் ஒருத்தனை அவர் நம்பல. புரியுதா? அதனால எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவாரு,
யாராவது சொன்னா கொஞ்சம் நிதானித்து பாரு. தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. இந்த மீட்பின் ரகசியத்தை வைத்து தேவன் காலம் நிறைவேறின பொழுது நேர பரலோகத்துல இருந்து காபிரியல அனுப்பிட்டார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பல. காபிரியல தேவதூதன் நேரம் வந்து சொல்றார். உடனே அவளை ஆண்டவருக்கு அடிமை. இரண்டாவது, தேவன் வைத்திருக்கிற ரகசியம் வருகையின் ரகசியம். ஆண்டவர் இயேசு திரும்ப வரப்போறல்ல, வராரா இல்லையா? சந்தேகமா இருக்கா? மார்க் 13:32 அந்த பக்கம் 69 அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பலோதுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பக்கம் 69 புதிய ஏற்பாட்டுல 13:32. என்ன இதை இந்த அதிகாரம் பார்த்து பார்த்தா வருகை குறித்த காரியம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன சொல்றான், செப்டம்பர் 14 வர போறாரு. ஒருத்தர் அமாவாசை அன்னைக்கு ஏற்றினார். எவ்வாறு இல்லை ஜலரு 15 வந்த செய்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். யாருக்குமே வெளிப்படுத்தாத ரகசியம் அவர் வருகை. யாராவது ஒருத்தர் ஆண்டவர் இந்த நாள்ல வந்து தயவு செய்து நம்பாரு, பயப்படாதீங்க. பயப்படாதீங்கன்னு தான் வசனம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் அங்க 2:2 ஒரு ஆதியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமீபமாயிருக்க சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் அப்பமே இருந்திருக்காங்க. நம்ம கள்ள தீர்க்க அவ்வளவு அப்பமே. நான் என்ன சொல்றேன், அவர் வருவார் இருந்தல்ல, அவன் சொத்த போறான், ஏழைக்கு எழுதி வச்சுட்டு போயேன்னு அவர் நான் சொல்றது சரிதானங்க. ஆண்டவர் செப்டம்பர் 14 வாரான்னு சொல்றான். இந்த அம்மா சொல்ல சொத்தம் எழுதி வைக்க சொல்றோம். கரெக்ட் தான். எதுக்கு அவங்களுக்கு நாம இருக்க போறோம், நாம பேசிட்டு போவோம், அவங்க போட்டோம். ஏன் வசனம் தெளிவா சொல்லுது, யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், யாருக்குமே அது தெரியாது. இப்ப வேணாலும் வரலாம், எந்த நிமிஷமும் வரலாம். அது அவருடைய அநாதி தீர்மானத்துக்காக. நோபடி எவராது இப்ப வருவார் அப்ப வருவார். இந்த 3ஆம் உலகப் போர் நெருக்கி விட்டது, ஒன்றும் விதை வராது சார். அவர் வச்சிருக்கதை யாருக்கும் சொல்ல மாட்டார். யுத்தம் நடக்கும், யுத்தத்தின் செய்திகள் கேள்வி. ஆனா நீ கலந்தாத உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழிலை ஒழுங்கா செய்து நீங்க இருந்தாலே போதும். உங்களுக்கு மேலாக ஒரு ஆவிக்கிற அந்தரத்துல பறக்கிறதெல்லாம் வேண்டாம். யதார்த்த வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு இருந்தால் போதும். அவர் வரும்போது டப்புன்னு தூக்கிட்டு. புரியுதா? இத நடந்தாங்க. ஏசு வருகிறா, சுவிசேஷம் அறிவிங்க, அப்போ ஊழியம் செய்யுங்க. அதை செய்ய மாட்டேங்க, நல்லது செய்யுங்க, ஏழைக்கு உதவி செய்யுங்க, மன்னிங்க, இரக்கம் பாராட்டுங்க, அரவணைத்து போங்க. இதெல்லாம் ஏசு வருகிறார், வந்த இப்போ கூட்டிட்டு போவாங்க. கேட்டது ஒரு விசுவாசி, எனக்கு அவரை பத்தி தெரியும். ஒன்னும் கூட்டிட்டு போக ஒழுங்கா வேலையை பாரியா, ஒழுங்க போய் குடும்பத்தை நடத்துன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். நமக்கு சத்தியம் தெரியும், சத்தியம் தெரியும். தேவன் ஒரு பொழுதும் தன்னுடைய வருகைக்கு எவரையும் நம்ப மட்டும் சொல்ல மாட்டான்.
இதை உறுதியா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எவராது சொன்னாங்க யூடியூப்ல பேசினான், டிவியில பேசினா அவன் பாட்டு பேசிட்டு போனான், கள்ள ஊழியர்க்கா. தேவன் மறைத்ததான். தேவன் ரகசியங்களை காப்பாற்று. மூணாவது, ராஜ்யத்தின் ரகசியம். அப்போஸ்தலர் 1:6-7 பாத்தீங்க. அப்போஸ்தலர் 1. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களின் வேளைகளும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது. அப்போஸ்தலருக்கு ஒரு போடு போட்டார்கள். இப்ப இருக்க தீர்க்கதரிசிக்கு வந்து ஆண்டவர் பேசினார், மொபைல் ரெக்கார்ட் பண்ணி போடுறான். அவர் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா வந்து உட்கார்ந்து பேச போறாரு. சாயங்காலம் 4 மணிக்கு நான் உங்களோடு வந்து பேச போகிறேன் ராஜரத்னம், ஆனால் நீ மொபைல் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு எப்ப விருப்பமோ அப்ப பேசுவார். அவர் பேசுற நேரத்தை கணிக்க முடியாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ராஜ்யத்தை அப்போ கொடுப்பேன்னு கேட்காங்க. ஏன்னா ரோமர்களுக்கு அடிமையாக அவர்கள் வாழ்கிறார்கள். சுதந்திரமாய் இருந்த தாவீதின் காலத்தில், சாலமோன் காலத்தில் மகிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் தேவனை விட்டதுனால, கர்த்தரை விட்டதுனால இன்னைக்கு ரோமர்களுக்கு அடிமை கேட்காங்க. அவ்வளவு வரும். ராஜ்யத்தை அப்பம் கொடுப்பேன். அவன் எண்ணம் பூரா இந்த உலகத்தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தை கொடுக்கிற பத்தி பிதாவுடைய உனக்கு அடுத்தது கிடையாது. ஆனா அந்த வேலை வரும்போது ஆண்டவர் கொடுத்தார். 14/5/1948 இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடையும். சரி, இது இன்னைக்கு இருக்கு. இதுக்கு மட்டும்தான் நம்ம யூதர்களுக்கு பரலோகம் கிடையாதா? யூதர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாதா? ஒரு கேள்வி இருக்கும். நாம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம நித்தியத்துக்கு போறோம், பரலோக ராஜ்யம் நமக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒரு பொழுதும் கைவிடவும் மாட்டார். 7:4 முத்திரை போடப்படும் தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டு 1,40,000. இங்கேயும் 1,44,000 வருது. 14:1 1,40,000. வேற சப்ஜெக்ட். பின்னால பாத்தீங்கன்னா அது எந்தெந்த கோத்திரம்னு வரும். 12 கோத்திரம். அதுல தான் கோத்திரம் கிடையாது. தான் கோத்திரம் கிடையாது. தான் கோத்திரத்துக்கு பதிலாக லேவி கோத்திரம் வந்து பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கா, புரிஞ்சுக்கோங்க. தான் கோத்திரம் தான் முதல் இஸ்ரவேல்ல விக்கிரக ஆராதனை கொண்டு வந்த கோத்திரம். தேவன் வெறுக்கிறத தேசத்துக்கு கொண்டு, நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தான் கோத்திரத்தை வெளியே எடுத்துட்டார். அடுத்தது எப்ராஹிம் பேரை எடுத்துட்டார். எப்ராஹிம் பத்தி ஓசியால வரும். எப்ராஹிம் பேரை எடுத்துட்டு யோசேப்பு பேரை போடுற. தேவன் எல்லாம் நிதானித்து நிதானமாச்சு. பரலோகத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இது தேவன் வைத்திருக்கிற ரகசியம். தேவ பக்தி உள்ளவள் காக்க வேண்டிய ரகசியம் என்ன இருக்கல்ல? நம்ம ரகசியம் காப்போமா? நீங்க ஊருக்கு செய்தி கொடுக்கணும்னா சில ஆட்களை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட போய் இதை யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லணும். சும்மா தண்ணி கூட சும்மா இருக்கிறோம்.
யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்ல 10 பேருக்கு அது சொல்லல, அவனால இருக்கவே முடியாது. தேவன் தெரிந்து கொள்ளும் போது தன் ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவளாய் என்பதையும் தேவன் பார்ப்பார். லூக்கா 2:51 பக்கம் 80. பின்பு அவர் அவளுடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இதயத்தில் வைத்தார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தான் என்பதை நீங்கள் 4 சுவிசேஷங்களில் தேடி வாசித்தார்கள். மரியாள் அதை வெளிப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் பேரிட கேட்கிறார், நான் யாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்படுகிறது. சமாரி எடுத்து சொல்றார், நீர் கிறிஸ்துவா? இன்னொருத்தர் கேட்கிறாரு, அவரை அந்த பிறவி குருடன் சோமன் அவரை விசுவாசிப்பதற்கு அவர் யார்? நான் தான் ஆண்டவர் சொல்றார். ஆனா எவ்விடத்திலும் மரியாள் கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியத்தை வெளியே சொல்லவே. 2 பேருக்கு தான் தெரியும் பிறப்பின் ரகசியம். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று மரியா. குடும்ப ரகசியத்தை காப்பாற்றுறதுல அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. தெய்வீகத்தை காப்பாற்ற தெரியணும் சார். உங்க குடும்ப காரியத்தை எல்லாத்தையும் தயவு செய்து சொல்லாதீங்க. ஒருத்தர் 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, மகளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து நடந்த சம்பவம், இதெல்லாம் கற்பனை கிடையாது. நல்ல வரன் பார்த்துட்டு நெருங்கிய நண்பர்கிட்ட சொன்னார், அவருக்கும் ஒரு மகள் இருக்கு. இவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மாப்பிள்ளை வீட்டை பார்த்து கூட கொஞ்சம் டவுரி எல்லாம் ஐட்டம் கூட தரைத்தனம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டை தன் பக்கம் இழுத்து இவரை தெருவில் விட்டார். காரியம் கைகூடி வரும் முன்பாக நீங்க காரியத்தை மறைத்து வைக்க. மோசேயுடைய குடும்பத்தார் யோசித்து பாருங்க. பிறந்த பிள்ளை அழுமா அழாதா? அழுகிற பிள்ளை அந்த சத்தம் கூட வெளியே தெரியாதபடிக்கு 3 மாசம் அந்த தாயும் தகப்பனும் வளர்த்திருக்காங்கன்னா அது எவ்வளவு சிரமத்துல அதை பாதுகாத்து. சத்தம் கேட்டா பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா, ஆனா என் பிள்ளை தூக்கி போட்டா இவன் வீட்டுல உள்ள சத்தம் கேட்கு என்ன முதல்ல போய் என்ன செய்வா? காமிச்சு கொடுத்துரும். பொறாமை. நீங்கள் உங்க குடும்ப ரகசியத்தை வெளிப்படுத்தினால் எல்லாருடைய இருதயமும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளாது. அவன் பொறுமை பொறாமப்பட்டான்னு வைக்க என்ன ஆகும்? உங்களுக்கு இழப்பு ஏற்படும், எதிர்ப்பு ஏற்படும். பிதாது இருக்காங்கல்ல, நம்ம அவனை ஜாசியமும் மறந்துட்டு தான் நம்ம வேலை செய்யறோம். அதான் பிரச்சனை. எதிராக ஒரு குடும்ப ரகசியத்தை காக்கக்கூடிய ஒரு தன்மை விசுவாசிகளுக்கு இருக்கு. 2வது தொழில் ரகசியம். தொழில் ரகசியம் உண்டு சார். கேஎஃப்சி சிக்கனுடைய அந்த மூலப்பொருள் என்ன கலர்ல இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியும். ரகசியம். நம்ம ஆயுதான் உடனே வாய்க்குமா? வாயை விரிவாய்த்த நான் அதான் நடப்போன்னு கத்த சொல்றேன். வாயை விரிவாக தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது. என் நண்பர் கோடீஸ்வரர் முந்தைய தான் தாத்தா பெரிய பில்டர் ஆயிட்டு கோடீஸ்வரர். அவர் ஒன்னாக எடுக்கிறார். என் தொழில் ரகசியம் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார். நீங்க என்னுடைய நெருங்கிய நண்பர், உங்களுக்கு சொல்றேன்னு தொழில் ரகசியம் சொன்னேன். சொல்லி ஆட்டையும் சொல்றேன். இன்னைக்கு வரை யார்ட்டையும் சொல்லல, தாக்கு மட்டும் எவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா
நம்மகிட்ட நம்பி ஒரு ஆள் கொடுத்துட்டானா உண்மையா இருக்கான். தொழில் ரகசியம். அதுதான் இன்றைக்கு அவருடைய தொழில் அவ்வளவு விருத்தி. நாம தொழில் சொல்லிட மாட்டோம். நான் அந்த கடை வைக்க போறேன், நான் இதை செய்ய போறேன், நான் அதை பண்ண நாம அண்டல டக்குன்னு அடுத்தாப்புல கடையை போட்டுருவோம். தொழில் ரகசியம் சொல்லு. தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை, யாக்கோபு ஆடுகள் விருத்தி அடைந்தது அந்த ரகசியத்தை எங்கேயாவது லாபானுக்கு மாமனுக்கு சொன்னாரா? போனாலும் நடந்து நல்ல யாக்கோபின் பயணம் போன தடவை எங்கேயாவது சொன்னாரா சார்? அது அவர் தொழில் ரகசியம். கர்த்தரோடு கொடுத்த ஞானம், அறிவு, விவேகம், அதை வச்சு அவர் 2 பரிவாரத்தை உண்டாக்கிட்டார. நாம எல்லாத்தையும் சொல்லி புத்தி இல்லாம போய் கடையில நம்மளை வச்சு அவன் வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம். நடக்குது, பார்க்கிற விசுவாசிகள் தான். உலகத்தான் அறிவோட இருக்கான், தந்திரமாக இருக்கிறான். ஆனா இவங்க தான் ஆவில பரம்பம் வேதம் வாசிக்கிறோம், ரகசியங்களை காக்கிற இருதயம் இல்லாம இருக்கா. சொல்லவே கூடாது. தொழில் நீ எப்படி செய்யலன்னு சொல்ற. என் ஒரு தடவை வந்து கேட்டாங்க எங்க ஆபீஸ்ல, நீ எப்படி இந்த வேலை எல்லாம்? ஐயா, அவன் போர்வைய படுத்துட்டு போத்துறான்னா, போத்திட்டு படுக்கானா, எனக்கு அவர் நான் பார்க்கும்போது போர்வை மேல இருக்கான். இவ்வளவுதான் அவருடைய ரகசியம். வெளியே சொல்ல, நான் பார்க்கும்போது போர்வை மேல இருக்கணும். அதாவது நான் பார்க்கும்போது அவன் வேலையை முடிச்சிருக்கான். எல்லாம் சொன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க. அவ்வளவுதான். ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறது அல்ல, எப்படி செய்கிறோம் ரகசியம். இந்த குடும்பம் காத்து கொண்டது யார்? கடைசி வரைக்கு அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். நாம போய் அக்கா தங்கச்சி, மாமியாரை பத்தி அடுத்த வீடு, மருமகளை பத்தி அடுத்த வீடு, புருஷனை பத்தி அடுத்த ஆள்கிட்ட, மனைவியை குறித்து தார்மாரா, என்னையா வாழ்க்கை, என்ன விசுவாசி, என்ன ஊழியக்காரன். தேவன் கொடுத்திருக்கிறதை கவனமாக பார்த்து ரகசியத்தை அது நமக்குள்ள இருக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்வார். கர்த்தர் இருக்கார்ல, அந்த நம்பிக்கை இல்லாத கர்த்தரை நம்பு. நீங்க கர்த்தரை நம்புனா உங்க குடும்ப காரியத்தை தாண்ட போய் குறை பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கர்த்தரை சொல்லுங்களா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, என் மாமியாரால அவ்வளவு கஷ்டம், மருமகளால அவ்வளவு கஷ்டம் சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர்கிட்ட சொல்றது கிடையாது, ஊர் பூரா சொல்றது. எப்படி கர்த்தர் ஆசிரியப்பார், பிரியப்படுவார். என் குடும்ப ரகசியம் மட்டும் இல்லை, என் ஊழிய ரகசியம், சபை ரகசியம். என்னை நம்பி எத்தனை பேர் தங்கள் அந்தரங்க வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. என் மனைவி கூட தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். தங்கள் அந்தரங்க வாழ்க்கை சொன்ன விசுவாச மக்கள். ஏன்னா அது தேவனுக்கும் நமக்கும் நடக்குது. உங்களை ஒரு ஆள் நம்புறாரு, இந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமா? சொல்ல போற நம்முடைய காரியம், நம்ம பக்தி காலம் வரும்போது யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணுமோ கேட்டு அதுபடி செய்ய பழகுங்க. சமாதானம் நிறைஞ்சி நிற்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். யார்ட்டு சொல்லுவாங்க. சரி, ஆதியாகமம் 15:18 இதுல ஒரு ரகசியம் இருக்கு. உடன்படிக்கையின் ரகசியம்.
15, 18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதோ கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரப்பாயினரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இவர்கள் இருக்கும் அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆண்டவர் அங்க ஒரு உடன்படிக்கை பண்ற. இந்த உடன்படிக்கை ரகசியத்தை காத்து கொண்டார் ஆபிரகாம். எப்படி காத்து கொண்டார் தெரியுமா? ஆதியாகமம் 22 அதிகாரம் எடுத்தா தெரியும். 22:2 அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏக சுதனும் நேதகுமாரமாய் ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மல்கள் ஒன்றும் அவனை ஆண்டவர் என்ன சொல்லி இருக்காரு? தேசத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டார். இங்க என்ன சொல்றாரு? உன் பிள்ளை போய் பலியிடுங்க. இந்த உடன்படிக்கையின் ரகசியத்தை நான் காத்துக்கிட்டான். ஒன்று தெரிஞ்சிட்டு, ஈசாக்கின் மூலம்தான் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். நான் பலியிட்டாலும் அவனை மறுபடி தேவன் உயிரோடு எழுப்புவான். இதை சாராக்கிட்ட சொல்லிருந்தா என்ன நடக்கணும் ஒரு கற்பனை. ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொல்லி இருக்கிறார். நாங்கள் மோரியா மலைக்கு போனோம். கைதர்பா அந்த காலத்து ராஜாக்கு ராணிகள் கிழவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. 100 வயசுல பிள்ளை பிறந்தது. சொல்லி கத்த சொன்ன. எந்த கத்த சொன்னா பிடிச்ச கேட்டுறா, மறுதல் கட்டி வை, இல்லை அந்த கூட அதுக்குள்ள அடைச்சு போடு, 4 பேருக்கு காவலுக்கு வச்சிடலாம். ஏன்னா அவளுக்கு 90 வயதில் பெற்றெடுத்த மகன் விடுவாடா? அந்த ஆள் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த அம்மா சவுக்க வச்சு ஆபராம் அப்படின்னு அகட்டிடும். அது ஒரு ஹிஸ்டரி, ஒரு பெரிய பிரச்சனமே இருக்கு. யார்கிட்டையும் மனதில் வைத்துக்கணும். ரகசியம், அது உடன்படிக்கையின் ரகசியம். அமைதியா 3 நாள் போய் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்னதான் நிறைவேற்றார். ஆண்டு பர்வம் பதறிட்டு, என்னடா நம்ம சொன்னதை முன்னாடி கத்திய வர தூக்கிட்டாரு. ஆம்பராமே பிள்ளையாண்டு மேல் கத்திய சதுமே ஆண்டவர் பதறி இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? வேதம் வாட்சி பார்த்தது. சாமி அங்க தாவி ஈசா வீட்டுல போயிட்டு கையில குப்பிய என்ன வச்சிருக்காரு? உடவே வச்சிருக்காரு. அபிஷேகம் வைக்கிறது கொம்பு. எலியா வார கொம்பு வச்சுட்டு ஊத்த பிறகு நிறுத்து. இவன் இல்லப்பா, இவன் இல்லை, போட்டும் போகுது. கர்த்தரை பதறிட்டாரு ஜாஸ்தி. ஏன்னா நம்ம மாம்சத்துல தான் இருக்கும். ஏன்னா மாம்ச சிந்தை இல்லாம இருக்காது. சோ தேவனுடைய வழிகளை அறியாம போகும்போது கர்த்தர் இடைப்பட்டு அதை சரிப்பட்டு இந்த உடன்படிக்கையை காத்து கொண்டார். தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறவர். அவர் நம்ம கூட ரத்தத்தினாலான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாம் நல்மன சாட்சியின் உடன்படிக்கை ஆகிய எனது ஞான ஸ்நானத்தை செய்திருக்கிறோம். இதே சமயம் ஆண்டவர் தாவீது கண்ட நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். தேவனோடும் உடன்படிக்கை செய்யணும். தேவனும் நம்மோடு உடன்படிக்கை செய்யணும். நித்திய உடன்படிக்கையார். அவர் உடன்படிக்கையின் தேவன். தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்த ஆட்கள் கூட வானம் திறந்துறோம், உனக்கு செழிப்பு, இதெல்லாம் 2வது, அதெல்லாம் விடுங்க. தேவன் நம்மோடு உடன்படிக்கை.
அந்த உடன்படிக்கை எங்க தெரியுமா? நம்ம காலத்தோடு மட்டும் அல்ல, தலைமுறைக்கும் அந்த உடன்படிக்கை கடந்து சொன்னோம். ஹல்லேலூயா. இஸ்ரேல் இன்னைக்கு இருக்குல்ல சார், அதை பார்த்தாவது கொஞ்சம் படிங்கள, அதை பார்த்தாவது ஆண்டவர் கொஞ்சம் விசுவாசம் வைக்கல. இஸ்ரவேல் இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் அன்னைக்கு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பொறுத்து ஒரு சார்பு உண்டு, அது வேண்டாம், நேரம். அந்த உடன்படிக்கை தேவன் காத்தார். ஆபிரகாம் போயிட்டாரு, எல்லாரும் உடன்படிக்கை போகவில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். மனதுருக்கம் உள்ள தெய்வம். இஸ்ரவேலர்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டுட்டு அவங்க எத்தனை விக்கிர ஆராதனைக்குள்ள போனாங்க. கர்த்தர் விட்டாரா? பாபிலோனுக்கு சிறைப்பு கொடுத்து 70 வருஷம் கழித்து கொண்டு போடுவார். ஏடி அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 70 தீர்த்துறால முழுவதும் தேவாலயம் அழிக்கப்பட்டது, சிதறப்பட்டார்கள் எங்கெல்லாம். ஆனா நான் சொன்ன மாதிரி 14:5:1948 இஸ்ரவேல் தேசத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் என்றால் அது தேவன் ஆபிரகாமோடு செய்த ஒரு நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கை மாற்ற மாட்டார். நீங்க அவரை உங்களோடு உடன்படிக்கை செய்ய கேளுங்க. அதுக்கு கரையும் செலுத்தணும், சும்மா முடியாது. கேட்டோன்னு செய்ய மாட்டார், கரையும் செலுத்தணும், அர்ப்பணிக்கணும். தேவன் சொல்லுகிறபடி செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். நான் நித்திய உடன்படிக்கை ஏசாயா 61:9 இருக்கு. அது எனக்கு ஆண்டவர் தந்தது, அது உங்களுக்கு சொல்றேன். 61:9 பின்பாகம், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். 24/6/2017 கர்த்தர் எனக்கு தந்தது. 24 டேட்டு போட்டு வச்சிருக்கேன். 24/6/2017 சந்ததிக்கே ஒரு கர்த்தர் கொடுத்துருவார். அவர்கிட்ட இருந்து அதை வாங்க தெரிஞ்சா ஆதியாகமம் 1 தீமோத்தேயு 3:9 1 தீமோத்தேயு 3:9 அது ஒரு ரகசியம் இருக்கிறது. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்து கொள்ளையும் இருக்க. விசுவாசத்தின் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? விசுவாச வாழ்க்கையில தான் நம்ம இருக்கோம். அவங்க பேர் விசுவாசிகள் தானே. உடனே ஒளி உட்கார்ந்தாம தாங்க பிறக்கும் போது விசுவாசியா இருந்தா பிறகு ஒளியத்துக்கு அழைச்சாரும் வந்தாங்க. ஆக விசுவாசத்தின் ரகசியத்தை என்ன செய்யணும்? சுத்த மனசாட்சியில காத்துக்கணும். விசுவாசத்தின் ரகசியம் என்ன? விசுவாசம் கொலோசியர் 4:3 கிறிஸ்துவனியே ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பேசி அதை கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து அப்படித்தானே போட்டிருக்கு. எப்படியே கிறிஸ்துவனியே ரகசியத்தை கட்டுவதனால அந்த ரகசியம் விசுவாசத்தின் ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது அந்த ரகசியம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், கண்ணியின் வயிற்றிலே அவர் வெளிப்பட்டார். விசுவாச அறிக்கையை கேட்கிறோம். என்ன விசுவாச அறிக்கை? ஞானதானிகளுக்கு முன்னால கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறார். அவர் பிறகு பொந்தி பாலத்துக்கு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றது அடுத்தது.
இந்த விசுவாசத்தின் ரகசியம் என்ன? கிறிஸ்துதான் தேவகுமாரர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் பலி என்பதை குறித்த அந்த காரிய நம் விசுவாசம் நமக்குள் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். இதே ஆபிரகாமுக்கும் திரும்ப வரலாம். ஆபிரகாமுக்கு நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சு, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? ஈசாக்கிலும் சந்ததி வளர்ந்துற விசுவாசம் இருந்தது. அதே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி சொல்ற, மறுபடியும் சொல்றேன். அவனை பலியிட சொல்ற. இப்ப அவன் விசுவாசம் எப்படி இருக்கும்? எபிரேய நிருபக்காரன் ரொம்ப அழகாக அதை மிக தெளிவாக அதை வர்ணித்து சொல்ற ஆவியானவர். 11:18 ஈசாக்கிலும் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அந்த விசுவாசம் அவனுக்குள் வாழ்ந்துகிட்டே வருதியா. தேவன் உங்களுக்குள் விசுவாசத்தை 308வது பக்கத்தால் விசுவாசத்தை வளர்க்க வளர்க்க அந்த விசுவாசத்தை நமக்குள் வைத்து காத்து கொள்ள தெரியணும். தேவனை அறிகிற அறிவில் வளர வளர நம்முடைய விசுவாசம் வளர்ந்துகிட்டே போ. ஒரு ஆளை நம்ம அதை பார்க்கிறோம், பழக ஆரம்பிக்கிறோம். நல்லவனா கெட்டவனாங்கிறத அறிந்து கொண்டு நல்லவன் என்றால் நெருங்குகிறோம், கெட்டவன் என்றால் ஒதுங்குகிறோம். இவரை எந்த தூரத்துக்கு நாம் நம்பலாம் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சில நண்பர்கள் வந்தா என்ன செய்வோம்? ரிசப்ஷன் காலில் வச்சுருவோம். சில நண்பர்கள் வந்தால் கிச்சன் வர கூட கூட்டியிருப்போம். ஏன்னா அவங்கள நம்பலாம், அவள் நம்பிக்கைக்குரியவர்கள். இப்படிதான் நம்ம பொதுவா நடத்துறோம். ஆண்டவரை அறிகிற அன்புல நீங்க வந்துகிட்டே இருங்க, உங்க விசுவாசம் தானா வளர்ந்துகிட்டு. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற அந்த ஆழமான விசுவாசம் நமக்குள் எப்பொழுதும் நிலைத்து நிற்கணும். அதுதான் ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை, அதுதான் ஆணிவர். மற்றபடி மறந்தெடுக்காத விசுவாசம், அற்புதம் கண்ட விசுவாசம் பக்கது, அது ஒன்று நிற்காது. இதான் நிலைச்சு. நெகேமியா 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஊழியத்தின் ரகசியம், ஊழியத்தை குறித்த ஒரு ரகசியம் 2:12 நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கு அறிவிக்கவில்லை. ஊழியத்தின் ரகசியம். ஊழியம் செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம். ஊழியத்தில் சில திட்டங்கள் கற்று தருவார், அழைப்பு இருக்கும், தெரிந்து கொள்கிறது. ஒரு உலக மனுஷனுக்கும் விசுவாசிக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த ரட்சிப்பு தான் வித்தியாசம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிப்பு தான். ஒரு ஊழியக்காருக்கும் விசுவாசிக்குள்ள வித்தியாசம்னா அழைப்பு தான் வித்தியாசம். அது அப்படியே எங்களை விட திறமையான ஆட்கள் நீங்க இருக்கலாம், தாளந்துள்ள ஆட்கள் இருக்கலாம், வரங்கள் பெற்ற ஆட்கள். ஆனா அழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது பார்டர் போட்டு விட்டுரும், கிராஸ் பண்ண விட. அப்போ அந்த ஊழியத்திற்கு சில காரியங்களை தேவன் சொல்லும். அந்த ஊழியத்தை கூறிய காரியத்தை தேவன் மனதில் வைக்கும் போது அதை வெளிப்படுத்தி சொல்லக்கூடாது. நெகேமியாக்குள்ள
ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிருந்தார். என்னன்னா, எதை கட்டணும்? மதில் கட்டணும். மதில கட்டணும். இவர் அங்க போய் கவர்னர், அவரு கவனிச்சு பாருங்க, கவர்னர் போனா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் சுத்தி இதெல்லாம் கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம சொல்லிடுவோம், பெருமை பாராட்டிடுவோம், கர்த்தர் எனக்கு இதுக்குதான் என்ன அனுப்பி இருக்கிறார். உடனே ஏற்கனவே யாரு சங்கல்ப தோதியாக ஏற்கனவே ரெடியா இருக்கான். அவன் முதல்ல கீழே கொடாக்க வச்சிருவான். பிதாசு என்னைக்கும் ஊழியத்துல பிதாச ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு அங்க அவனை அன்றைய சுமணம் கூட ஒருத்தர் சொன்னார், ஓவர் எஸ்டிமேட். அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும். அந்த ஊழியத்துக்கு ரகசியத்தை காப்பாற்ற தெரியும். அப்போஸ்தலன் அவன் முதலே அப்போஸ்தலன் ஆகல. 13ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் வந்து அவர் மிஷன் பிரகாரம் போய், அதற்கு அப்புறம் எருசலேம்ல உள்ளவர்கள் இவன் புறஜாதிக்கு அப்போஸ்தலன் என்று அங்கீகாரம் பண்ணினார். அது வரைக்கும் ஒரு போதகர் தீர்க்கதரிசி தான் ஊழியத்தில் தனக்கு தேவன் செய்ததை எல்லாருக்கும் சொல்லல, குறிப்பிட்டவர்கள் மட்டும் நான் சொன்னேன். இந்த குஜராத்ல ஒரு ஊழியக்காரர், ஆனா ஊழியர் நல்லா வளருது, ஆமா வளருது, எல்லா குஜராத்தில் ஊழியக்கார கூப்பிட்டு என் ஊழியத்தை கொடுத்து மாசமா போச்சு போ, இத்தோட உன் ஊழியத்துக்கு நீ புதப்படுத்தி கொண்டீங்க. என்ன உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செஞ்சுட்டு போ, இது அடுத்தவனுக்கு எதுக்கு தெரியணும்? உன் அழைப்புக்குள் நீ ஓடு, உன் தெரிந்து கொள்ள இரு. உனக்கு தேவன் கொடுத்த வரம் எதுவான் வரத்துக்குள்ள இருந்து கிரியை அடுத்தவங்க அறியத்துக்கு நீ ஏன் போய் நிற்கிறார்? செய்யாத, நிப்பாட்டி. இன்னைக்கு நல்லா வளர்ந்த ஊழியத்தினுடைய ரகசியங்கள் நிறைய இருக்கு. நாங்க செய்யற எல்லாமே உங்களை சொல்லுதோம், இவருடைய சொல்றதே பாதிதான். ஆனா தேவன் கொடுத்ததை வைத்து கரெக்டா செய்த. ஏன்னா எந்த விதத்திலும் சத்துரு அதை தொற்றக்கூடாது. ரெண்டாவது அடுத்தது மத்தேயு 17:9. 17:9 தரிசனத்தின் ரகசியம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சொன்னாகி யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் 9ஆம் வசனம், அவர்கள் மலையிலிருந்து இறங்குற போது இயேசு அவளை நோக்கி, மனுஷகுமாரன் மறுதொழுந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். எவ்வளவு கரெக்டா சொல்றாரு. அதான் சொன்னார், எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். சொன்னா சொல்லலையா? கவனிச்சிருந்தா தெரியும். 12 அப்போஸ்தலர்கள்ல 3 பேருக்கு மட்டும்தான் அந்த தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனமும் நான் உயிர்த்தெழுத வரைக்கும் நீ வெளியே சொல்லக்கூடாது. நம்ம ஆட்கள் யோசேப்பு மாதிரி, யோசேப்பு ஒரு தரிசனம் கண்டா இப்படி வருவாரு, இப்படி பேண்ட் எடுத்து விட்டு கொடுத்தாரு. நான் அது ஒரு சொப்பனம் கண்டேன், என்ன அவ்வளவு என் காலில் 11 பேர் உன் காலில் வருவான், உனக்கால் வச்சுக்கிறேன் வச்சிருப்பான். அடுத்தது இன்னொரு சொப்பனம், அதுல வந்து சொல்றான் என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து விடுவான். உன்னை யார் சொல்ல சொன்ன? சொப்பனமே ரகசியம், புரிஞ்சு வேணும். சொப்பனம் என்பது தரிசனம் என்பது ரகசியம். சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கு என்ன வித்தியாசம்? தரிசன தேவ சத்தம் கேட்கும், சொப்பனத்தில் கேட்க. இந்த ரகசியத்தை அநேகர் காத்து கொள்றது கிடையாது. நம் ஆட்களுக்குள்ள நீக்க உடனே கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார். நல்லது, அது ஒரு கிருபை, அது ஒரு அபிஷேகம் வரும். ஏன் வெளியே சொல்றீங்க? உடனே பிசாசு கிரியை செய்யும்.
உடனே உங்க என்ன தேவன் உங்ககிட்ட கொடுக்கிறது ரகசியம் பேசுறாரு. என்ன ரகசியத்தை போய் நீங்க பிசாசுக்கு அடையாளம் காமிக்கீங்க. இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்காருன்னா, அப்படியா உனக்கு என்னென்ன இடங்கள் உண்டோ அவ்வளவும் அவன் கிளீனா பிளான் பண்ணி செஞ்சான். சொல்லவே எனக்கு ஐயா அடுத்த சபை உள்ள விசுவாசிய பத்தி தரிசனம் தந்தார். இதே பாளையங்கோட்டையில் இருக்கிறார், மற்ற சபையில் இருக்கிற நான் போய் எல்லாம் படிப்பேன். வெளியே சொல்லுங்கம்மா, எனக்கு கற்றுக் கொடுத்தவள் அதுவும் வேதமும் அப்படித்தான். அதனால பெற்ற தரிசனம் ஊழிய தரிசனம் உண்டு. எனக்கு ஊழிய தரிசனம் ஊழியத்தை விட்டே வெளியே போறதுக்கு வேலை செஞ்சிருவான். பெருமா வஞ்சகன் தந்திரம் படு மோசமான ஆளு. அதனால வெளியே அவனுக்கு காமிச்சு கொடுக்கப்படாது. ஒரு நாள் அவனுக்கு சொப்பனம் தருதுனாலே அது வந்து உங்களுக்கு ரகசியம் ஐயா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல நோக்கியா நேரம் ஆயிட்டு. நியாயாதிபதிகள் 16-17 நியாயாதிபதிகள் 16 பிரதிஷ்டையின் ரகசியம் 16-17 பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சபரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பலமும் தேவனுக்கு நசனே ஆவான். என் தலை சிறைக்கப்பட்டார், என் பலம் என்னை விட்டு போ. ஆனால் நான் பலட்சியமாய் மற்ற எல்லா மனுஷ போலும் அவேந்தவர்கள் பிரதிஷ்டையின் ரகசியம். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இந்த பலம் எதுல இருக்கு? அவ கேட்டு கேட்டு பார்க்க மாத்தி மாத்தி சொல்லி பார்த்தா முடியல. கடையில் இருதயத்து போறாங்க. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காண்டிய வாழ்க்கைய அவனுக்கு பலமாய் இருப்பது பல காரியங்கள் இருந்தாலும் பிரதிஷ்டை அவனுடைய பலன். எனக்கு பிரதிஷ்டை தெரியாது இல்ல, ஏன்னா போய் யாரும் அதை போதிக்கிறது இல்ல. வானத்துக்கு கோபி டான்ஸ் ஆடுவோம் கொடுங்க இப்படிதான பேசுறாங்க. தேவனோடு உள்ள உறவில் உள்ள பிரதிஷ்டை ஆண்டவர் அவனை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தாரு. சாதனத்தை தொடக்கூடாது. என்னைக்கு அந்த பிரதிஷ்டை அழுந்தானோ அன்றைக்கு மகிமை காணும் வல்லமை பலன் எல்லாம். எதுல உங்க வீட்டை பிரதிஷ்டை பண்றீங்க? எதுக்கு பிரதிஷ்டை பண்றீங்க? குடியிருக்கிறதுக்கு தானே. இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. எதுக்கு பண்ணியிருக்காங்க? தேவனுடைய வேலை நடப்பதற்கு தாங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆண்டவருக்கு என்று உங்க சர்வத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்களுடைய நாளை பிரதிஷ்டை பண்ணுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, நான் எதுல பிரதிஷ்டை பண்ணணும் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். சில ஆட்கள் வெள்ள உடுத்துறாங்கல்ல ஐயா, என்ன நீங்க உடுத்துவீங்களா பார்ப்போம். வெள்ள உடுத்துறவங்களை குறை சொல்லக்கூடாது. மற்றதெல்லாம் அவங்க நீங்க அதுலயும் நல்லா இல்லை இதுலயும் நல்லா இல்லையா? அவ்வளவு பேரும் வெள்ள உடுத்துட்டு வாங்க பார்ப்போம். முடியாது. உங்களா அது பிரதிஷ்டை. அவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். தேவனுக்கென்று தன்னை பிரதிஷ்டை பண்ணு. நான் ஜிப்பா போட முடியுமா சார்? போடலாம், ஒரு நாளைக்கு போடலாம், எல்லா நாளும் போடலாம். அவன் பிரதிஷ்டை பண்ணதான். சிபிஎம் கார ஊழியர்கள் பிரதிஷ்டை பண்ண குறை சொல்லக்கூடாது. அந்த பிரதிஷ்டை உங்களால் செய்ய முடியாது. ஏன் என்னாலேயே முடியாது. அதற்கண்டு அவங்க பண்ணியிருக்காங்க. சிஎஸ் ஐயர்வாள் கேசட் போடுறாரு அங்கே, அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? அதை போட்டாலே ஒரு கனம் வரும். தேவனாலே அங்கீகரித்து வச்சிருக்காங்க. கர்த்தர் அங்கீகரிக்க. இவங்க மேல மான் பறக்கு
பூனை ஓடுகிறதுன்னு ட்ரெஸ் போட்டு வந்துட்டு கர்த்தரை வந்துட்டார் மேல கிளம்பி. ஊழியக்காரன் பிரதிஷ்டையோட நிக்கணும். தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும், ஜனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும். அதுல ஒரு ஒழுங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கணும். 8 மணிக்கு அனுப்பினா நான் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன். அதான் பிரதிஷ்டை. 6:30 அனுப்பினா 6:30 அனுப்பேன். இஷ்டம் போல அனுப்பான்பா. ஆண்டவரை ஜனங்கள் வருவாங்க. நீர் வாரம் நீங்க வருவீங்க, எனக்கு தெரியும். இன்னும் ஆட்கள் வரும், வாக்கு பண்ணிருக்கா நடக்கும். கர்த்தர் நீர் வாரம். நீர் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நீர் வரணும். 3-2.5 மணி நேரம் இருக்கும், சும்மா இல்ல. நீர் வர வேண்டும். இங்க வந்துட்டு வர வேண்டும். வீட்டை விட்டுட்டு வந்தியா? வீட்டிலேயே நீ கூட்டிட்டு இருந்த வாயா? கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். அதான் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார். இங்க வந்துட்டு அவருக்கு ரத்தம் போட்டு அழைக்கிறதுக்கா? நீ வரும் முன்பாக அவர் வந்து நிக்கணும். ஏன் தெரியுமா? தேவனுக்கு முன்னால ஒன்ன பிரதிஷ்டை பண்ணிட்டா தேவன் அதுல கவனம். நீங்கள் பலவீனப்படும் போதும் அந்த பிரதிஷ்டை உங்களை பலப்படுத்தி தூக்கி விட்டு அனுபவிக்கிறோம்ல, சும்மா சொல்லல. இந்த பிரதிஷ்டையை ஏற்காணத்தை கொண்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டோம், வெளிப்படுத்தவே மாட்டோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. நிறைய பிரதிஷ்டை பத்தி பேசலாம், நேரம்